கம்ருதீன் வந்து இந்த குட் டச், பேட் டச் பத்தி வந்து டைரக்டாவே விஜய் சேதுபதி அவங்க கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. ஆனா அத பத்தி விஜய் சேதுபதியுமே அட்ரஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நான் சொன்னேன் இல்ல, அது ஒரு வாந்தி மாதிரி யாரும் தொடாம அப்படியே சுத்தி சுத்தி நடக்குறாங்க. கார் டாஸ்க் உடைய ப்ரோமோ இப்ப வந்திருக்கு மேம். ஸோ அந்த ப்ரோமோல வந்து பயங்கர வேற வேற மாதிரியான வேர்ட்ஸை யூஸ் பண்ணி கம்ருதீனும் சாண்ட்ராவும் மாத்தி மாத்தி திட்டிக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. கம்ருதீனுக்கும் சாண்ட்ராக்கும் நிறைய கிளாஷ் ஆயிட்டு போயிட்டு இருக்கு. சோ எதனால இந்த கிளாஷ் வந்திருக்குன்னு சோ ஒரு வகையில என்ன கம்ருதீனோட மாமியார் சாண்ட்ரா. சோ ஷீ இஸ் பிஹேவிங் லைக் அ மாமியார். சாண்ட்ரா வந்து கம்ருதீன் இருந்து பார்வை பிரிக்கிறதுல வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னு நினைச்சிட்டே சுத்திட்டு இருந்தாங்க. கனி போனதுக்கு அப்புறமா அந்த வீட்டோட அன்னையா வந்து சாண்ட்ரா தான் மாறினாங்க. கம்ருதீன் வார்த்தை விட்டாருன்னு ஒரு பொய் வதந்தி, ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி உங்க வாயில இருந்தும் அது வருது. நீங்க ஆக்சுவலா எடுத்து பாத்தீங்கன்னா பார்வதி தான் அதிகம் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, அதிகம் புரணி பேசும்போது அக்யூசேஷன்ஸ் போட்டிருக்காங்க. வெளிய பார்வோட லைஃப் பாருங்க, எனக்கு அவங்களுக்கு இருக்கிற அனைத்து பாய் ஃப்ரெண்ட்ஸ் பத்தியும் பேசியிருக்காங்க, அனைத்து பிரேக்கப்ஸ் பத்தியும் பேசியிருக்காங்க, பிராஜட்டில இருந்து எல்லாத்த பத்தியும் வீடியோ போடுவாங்க. எல்லாரும் டேஷையும் நக்கிட்டு நீ ட்ரோஃபிய வாங்கறத விட தைரியமா உன்னுடைய ட்ரூத்துக்கு நீ நின்னதுனால எல்லாரும் உன்னை ப்ரொவோக் பண்ணி உன் வாயில இருந்து இந்த ஒரு வார்த்தை வந்து உன் கையில இருந்து இந்த செய்கை வந்து ரெட் கார்டு வாங்கி நீ வெளியே வந்தனா நீ ஒரு ஹீரோ தான் பெண்ணா. எனக்கு என்னமோ ஃபைனல்ஸ்ல விஜய் சேதுபதி பார்வதியும் கம்ருதீனையும் நிக்க வச்சு வேணுன்ட்டே கம்ருதீன் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வந்து பாரு கைய தூக்குவாருன்னு தோணுது எனக்கு. கம்ருதீன் வந்து வின் பண்ணா சொசைட்டிக்கு வந்து ஒரு பெரிய பேட் எக்ஸாம்பிளா இருக்கும் அப்படின்னு சொல்லி அரோரா சொல்லியிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? நான் என்ன சொல்றேன், கம்ருதீன்ஸ் மென்டல் பீஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ளீஸ் அவரை ரெட் கார்டு கொடுத்து தூக்கிருங்க. சினிபஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க தீபிகா வெங்கடேஷ். வாரம் பிக் பாஸ் பத்தி நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்ல திவ்யா ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் கார் டாஸ்க் வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஸோ சூடு பிடிச்சிட்டு இருக்கு சண்டை அப்படின்னே சொல்லலாம். யார் வந்து ஃபினாலேக்குள்ள போறாங்க அப்படிங்கிறதுல வந்து பயங்கர காம்படிஷன் போயிட்டு இருக்கு. ஸோ நிறைய விஷயங்களை இன்னைக்கு வந்து நம்ம சுஜி மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் வணக்கம். வணக்கம் தீபிகா, ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் மேம். அப்புறம் வந்து பாத்துட்டு இருக்காங்க வியூவர்ஸ் எல்லாருக்கும் வந்து நீங்க ஒரு நியூ இயர் விஷஸ் சொன்னா நல்லா இருக்கும். டெஃபினட்டா நம்ம சினிபஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே விஷ் யூ a very happy 2026. தேங்க்யூ so much மேம். ஸோ முதல்ல வந்து திவ்யா கணேஷ் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பயங்கரமான ஃபைட் வந்து திவ்யா கணேஷ்க்கும் விக்கல் விக்ரம்க்கும் போச்சு. இடையில வந்து என்னோட ஒய்ஃப் நீ ஏன் இழுத்த அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துனாரு. ஆக்சுவலா ஒரே ஒரு வேர்ட்ல தான் அவங்க சொல்லியிருப்பாங்க, அதுக்குள்ள அவர் ரொம்ப ஹைப் ஆகி கத்த ஆரம்பிச்சிருவாரு. இந்த சண்டை அங்க தேவைதானா? பிரஷர் குக்கர் சிச்சுவேஷன் ரொம்ப இன்டென்ஸ் ஆயிருச்சு வாரங்கள் போக போக. பிரஷர் குக்கர்னா வெளியே போறதுக்கு இடம் இல்லாத போது ஒருத்தர் ஒண்ணு மோதிக்கிறது அப்படின்றதுதான். அதனால சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் பெருசா வெடிக்கிறாங்க. அது வந்து விக்கல் விக்ரமே ஐ திங்க் வேற யாரோடயோ ஒரு கான்வர்சேஷன் போது ரொம்ப வெடிச்சுட்டேன் இல்ல, ரொம்ப அனாவசியமா ஆங்கர் ஆயிட்டேன் இல்ல, ஏன் தெரியல அப்படின்னாரு. அது பிரஷர் குக்கர் சிச்சுவேஷனுக்கான விளைவுதான். அவங்க வைஃப் பத்தி இவங்க பேசுறாங்கன்னு சொன்னது கரெக்ட் தானா, இல்ல இவராவே வந்து இன்டென்ஸ்டா யோசிச்சுட்டு இல்ல கரெக்ட் தப்பு கிடையாது. அது ரொம்ப சின்ன மேட்டர். அதுக்கு அவர் பெருசா வெடிச்சாருன்றதுதான். சோ நாமளும் அதை வந்து பெருசா எடுத்துக்கிட்டோம்னா we are not in the pressure cooker, we are outside only. சோ அது வந்து அவ்வளவு பெரிய விஷயம் இல்லைன்னு தான் சொல்லணும். அது கம்ருதீன் வந்து வின் பண்ணா சொசைட்டிக்கு வந்து ஒரு பெரிய பேட் எக்ஸாம்பிளா இருக்கும் அப்படின்னு சொல்லி அரோரா சொல்லியிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நீங்க வந்து இப்போ பர்டிகுலரா ஒரு விஷயம் வச்சு சொல்லியிருந்தீங்க லாஸ்ட் வீக். ஸோ இந்த வீக் வந்து உங்களுடைய பெர்செப்ஷன் எப்படி இருக்கு? இல்ல கம்ருதீன் தான் கரெக்டா விளையாடிட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? அரோரா சொன்னதை ஏத்துக்கிறீங்களா? அது அரோராவோட கேம் பிளேன்னு சொல்லுவேன் நான். அவங்க இந்த மாதிரி பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் நிறைய கார்ட்ஸ் வந்து ஒருத்தருடைய முதுகு பின்னாடி தூக்குவாங்க. லைக் பல வார்த்தைகள் தெரியும் அவங்களுக்கு, இங்கிலீஷ் வார்த்தைகள். அது எல்லாமே அவங்க வந்து இந்த டொமெஸ்டிக் வயலன்ஸ் என்னோ அந்த லீகல் டேர்ம்ஸ் ஒரு 4-5 கார்டு வந்து அவங்க கமருதீனோடைய பிஹைண்ட் இஸ் பேக் புரணி பேசும்போது சொன்ன விஷயங்கள் அதெல்லாம். சோ அத அவங்க நடு சபைக்கு எடுத்துட்டு வந்து அட்ரஸ் பண்ணினாங்கன்னா சரி, ஓகே, அவங்களுக்கு ஜெனுவினா இந்த விஷயங்களை பத்தி ஒரு ஃபீலிங் இருக்குன்னு சொல்லலாம். பட் அவங்க வந்து
இந்த மாதிரி புரணிக்கு பேர் போன ஆளு ஊர்கிழவிங்க அவங்க அந்த மாதிரி பார்ட்டிசிபென்ட்ஸோட தான் உட்காந்து இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்றாங்கன்னா அது அரோராவோட கேம் பிளே தான். மேம் அடுத்து வந்து கம்ருதீன் வந்து இந்த குட் டச் பேட் டச் பத்தி வந்து டைரக்டாவே விஜய் சேதுபதி அவங்க கிட்ட வந்து சொல்லிட்டாங்க பேசிட்டு இருக்கும் பொழுதே. பட் இந்த இடத்துல வந்து சொன்னது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஸோ முடிஞ்சு போன ஒரு விஷயம் எதுக்காக எடுத்துட்டு வராரு திரும்ப அப்படிங்கிற மாதிரி பார்வதியும் வந்து கேட்டிருந்தாங்க. ஆனா அதை பத்தி விஜய் சேதுபதியுமே அட்ரஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம இதை சால்வ் பண்ணுவோம். கம்ருதீன் வந்து ஏன் அந்த இடத்துல அதை சொல்லணும்? ஆல்ரெடி இவங்க 2 பேரும் வந்து சாரி சொன்ன விஷயம் தானே. அது ஏன் அவர்கிட்ட கொண்டு போனாரு? அப்படிங்கிற மாரி நெறைய கேள்விகள் வந்துட்டு இருக்கு. ஸோ இத எப்படி பார்க்குறீங்க? இது என்ன இது என்ன தெரியுமா? இது நான் போன எபிசோட்ல சொன்ன வாந்தி. நான் சொன்னேன்ல, அது ஒரு வாந்தி மாதிரி யாரும் தொடாம அப்படியே சுத்தி சுத்தி நடக்குறாங்க. அதை டைரக்டா அட்ரஸ் பண்ணாம ஹவுஸ்மேட்ஸும் டைரக்டா அட்ரஸ் பண்ண மாட்டாங்க, விஜய் சேதுபதியும் டைரக்டா அட்ரஸ் பண்ண மாட்டாரு. அது ஒரு டாக்ஸிக் படல் அப்படின்றதுனால அதை அட்ரஸ் எப்படி எந்த கோணத்துல இருந்து அட்ரஸ் பண்றது அண்ட் அட்ரஸ் பண்ணி என்ன பயன் அப்படின்றதுனால எல்லாருமே இவங்க 2 பேரும் அடல்ட்ஸ் அப்படின்ற அந்த என்ன சொல்றது அந்த பவுண்டரிய வச்சுக்கிட்டு அதை அட்ரஸ் பண்ணாம இருக்காங்க. இதுல இன்வால்வ் ஆகி இந்த விஷயத்துல ரொம்பவே டீப்பா இறங்கினவங்கன்னா விக்கல் விக்ரம் அண்ட் சாண்ட்ரா தான். அண்ட் 2 பேருமே பாரு காண்டி இதுல ரொம்ப ஆழமா இறங்கிட்டு பாருவை வந்து கமருத்தீன் இருந்து பிரிக்கதான் ட்ரை பண்ணாங்க. அண்ட் பாரு கமருத்தீனுக்குள்ள அந்த ஃபைட் ஏற்பட்ட போது, அந்த விரிசல் ஏற்பட்ட போது, இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிருச்சுன்னு பாரு கிட்ட வலுவுறுத்திட்டு இருந்தாங்க. யாரு? விக்கல் விக்ரமும் சாண்ட்ராவும். மத்தபடி உப்புக்கு சப்பானா இருந்தது. அது இது இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் தான் அரோரா ஒருத்தர் முதுகு பின்னாடி யூஸ் பண்ணுவாங்க. ஷீ செட் தட் அபவுட் கானா வினோத். பட் அது ஓரளவுக்கு உண்மைதான். அப்படி இருக்கிற கானா வினோதுமே 2 சைடுக்கும் பேசிட்டு இருந்தாரு. பட் கம்ருதீனுக்கு அவர் சைடு என்ன அப்படின்றது யோசிச்சு பேச யாருமே இல்லை. சோ அந்த ஹவுஸ்ல மேஜாலி எல்லாரும் பாரு பக்கம் இருக்காங்க. அண்ட் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஆஹா பாரு வந்து கம்ருதீன்ட்ட முறைச்சுக்கிட்டதுனால நாம எல்லாருமே சேர்ந்து கம்ருதீனை கார்னர் பண்ணலாம்னு நினைச்சாங்க. பாருக்கும் கம்ருதீனுக்கும் ஒத்துமை ஆனதுக்கு அப்புறமா அவங்களோட அந்த பிளான் டேமேஜ் ஆயிருச்சு. கமருதீனை கார்னர் பண்ணி எப்படியாவது ரெட் கார்டு கொடுத்து இறக்கலாம். இப்ப விக்கல் விக்ரமுமே டொமஸ்டிக் வயலன்ஸ் வச்சு பெருசா ஒரு இஷ்யூ ஆக்கலாம் வீக்கெண்ட்ல அப்படின்லாம் போட்ட பிளான் வீக்கெண்ட் முன்னாடியே அவங்களுக்கு ரூயின் ஆயிடுச்சு. சோ எல்லாம் கண்டென்ட் இல்லாம அங்கங்க உட்காந்துட்டு தலை சுரிஞ்சிட்டு இருக்காங்க. அரோரா வந்து நிறைய பேக் ஸ்டாப் பண்றாங்க. நிறைய விஷயங்களை வந்து நேரடியா எதையுமே டீல் பண்ணாம பின்னாடி பின்னாடி போய் பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு வாரமும் இது தொடர்ந்துகிட்டே வருது. ஸோ இப்ப அரோரா வந்து ஏன் இவ்வளோ ஒஸ்ட் ஆயிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகளும் எழுந்துட்டு வருது. இது எப்படி பாக்குறீங்க? ஏன்னா உங்களுக்கு கேம் பிளேக்கு வேற எதுவுமே கிடையாது. துஷார்னு சொல்லி சொல்லி அவங்களுக்கே போர் அடிச்சிருச்சு போல. இப்ப அதிகம் சொல்றது கிடையாது. அடுத்தது கமருதீன். நான் வந்து கமருதீனுக்கு அகேன்ஸ்டா நிக்கிறேன். ஏன்னா நான் வந்து பெண் உரிமைக்கு ஒரு சப்போர்ட்டர் அப்படின்ற ஒரு போர்வெல்ல விளையாடிட்டு இருக்காங்க. சோ அதுல பண்ற ஆக்டிவிட்டிஸ் தான் அதெல்லாம். கமருதீனுக்கும் சாண்ட்ராக்கும் நிறைய கிளாஷ் ஆயிட்டு போயிட்டு இருக்கு. சோ எதனால இந்த கிளாஷ் வந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? மெயின்லி பிகாஸ் சாண்ட்ரா வந்து கமருதீன் பார்வை பிரிக்கிறதுல வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னு நினைச்சிட்டே சுத்திட்டு இருந்தாங்க. கனி போனதுக்கு அப்புறமா அந்த வீட்டோட அன்னையா வந்து சாண்ட்ரா தான் மாறினாங்க. அண்ட் அன்னையா மாறும்போது ஆல்மோஸ்ட் பாருவோட அம்மாவோட ரோல் எடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட பாருவோட அம்மா அந்த 24 hour விசிட்ல எப்படி இருந்தாங்களோ அதோட ஒரு நீண்ட வெர்ஷன் தான் இப்ப சாண்ட்ரா வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. சோ ஒரு வகையில என்ன கமருதீனோட மாமியார் சாண்ட்ரா. சோ ஷீஸ் பிஹேவிங் லைக் அ மாமியார். அவங்க வந்து பாருட்ட டிசப்பாயிண்டடா ஃபீல் பண்றாங்க, கமருதீன்ட்ட கோவமா ஃபீல் பண்றாங்க. பட் பேசிக் கொஸ்டின் ஆஸ் அன் ஆடியன்ஸ் நாம கேட்கலாம், அவங்க ஏன் இவ்வளவு இன்வால்வ் ஆனாங்க அப்படின்றதுதான். அதை கேட்டாலே கோச்சுக்கிறாங்க அவங்க. சோ எல்லா விஷயத்துக்கும் ஸ்பார்க் ஆஃப் ஆகுறாங்கன்னா அவங்க ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்காங்க. ஆனா இந்த கார் டாஸ்க் உடைய ப்ரோமோ இப்ப வந்திருக்கு மேம். சோ அந்த ப்ரோமோல வந்து பயங்கர வேற வேற மாதிரியான வேர்ட்ஸை யூஸ் பண்ணி கமருதீனும் சாண்ட்ராவும் மாத்தி மாத்தி திட்டிக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ இது ரொம்ப உச்சகட்டத்துக்கு போயிட்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அவங்கள விட சபரிநாதன் யூஸ் பண்ற வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கு. அவர் அதுக்கு முன்னாடி சிரிப்போட போர்வேல ரொம்ப பைட்டிங்கா ஸ்கேதிங்கான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாரு சுபிக்ஷா மேல. ரொம்ப மட்டம் தட்டுற இளக்காரமான வேர்ட்ஸ். சோ ஐ ஃபிகர்ட் சரி ஓகே அவரோட அம்மா வந்து அவர் அம்மா கடங்கின பையன் தானே, அம்மா அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க. சிரிச்சுக்கிட்டே பையன் அப்படி திட்டுவாங்க சில டாக்ஸிக் விஷியஸ் மதர்ஸ் எல்லாம். சோ அது இன்னும் அம்மாவோட கெத்துன்னு நினைச்சு அவனோட ஸ்டைல்னு நினைச்சு அவன் ஒரு ஸ்டைல் நினைச்சு அதெல்லாம் பண்றானோன்ட்டு. பட் இல்ல அவன் மனசுல வன்ம விஷம் எல்லாம் நிறைய இருக்கு. இந்த கார் டாஸ்க்லயே ஹி ஹஸ் அப்பரண்ட்லி
நிறைய வார்த்தை விட்டுருக்காரு அப்படின்னு. ஆல்சோ அந்த பந்து எறியற ஒரு டாஸ்க் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு தீபிகா? அதுல அவர் ரொம்ப வெடத்து போய் நடுங்கி கதறி கதறி எல்லாம் அழுதாரு, ஒரு மாதிரி ட்ராமா ரிலீஸ் மாதிரி. சோ அவர் அம்மாட்ட அந்த மாதிரி நிறைய அடி வாங்கியிருக்காரு அவரு, லைக் பிசிக்கல் பீட்டிங், ப்ராப்ளி பப்ளிக் ஹியூமிலியேஷன். சில மதர்ஸ் எல்லாம் வெராண்டால வச்சு பையன் அடிப்பாங்க, நெய்பர்ஸ் எல்லாம் பாக்கட்டுமே அப்படின்னு. லைக் நெய்பர்ஸ் பாக்குற மாதிரி ஒரு அடி ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கும், நெய்பர்ஸ் பார்க்காத மாதிரி அடி ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கும். சோ பாவம் அந்த குழந்தை ட்ராமடைஸ் ஆகி, சரி ஓகே நெய்பர்ஸ் பார்க்காத அடியே பெட்டர் அப்படின்னு சூஸ் பண்ணுங்க, மேக்கிங் யுவர் சைல்ட் சூஸ் பிட்வீன் பனிஷ்மெண்ட்ஸ். நிறைய கொஞ்சம் கம்மி எஜுகேஷன் இருக்கிற வீட்ல எல்லாம் இந்த மாதிரி, ஏன் பெரிய எஜுகேஷன் இருக்கிற வீட்லயுமே நடக்கும் இது. ஹியூமன் மேனிபுலேஷன், இதுக்கும் எஜுகேஷனுக்கும் ஆக்சுவலி சம்பந்தமே கிடையாது. சோ அந்த மாதிரி ஹைலி மெனிபுலேட்டட் இண்டிவிஜுவல் சபரி. அதனால சபரிட்டேந்து இப்போன்னு இல்ல, நீங்க நிறையவே வெரி வெரி பேட் வேர்ட்ஸ் கேட்கலாம், அதுவும் அவர் காமெடின்ற போர்வேல எடுத்து விடுவாரு. அதே மாதிரி விக்கல் விக்ரமும் ரொம்ப கேவலமான வேர்ட்ஸ் யூஸ் பண்றாரு. அவர் திவ்யா அகேன்ஸ்டா யூஸ் பண்ணது ஏதோ ஒரு என்ன மெகலோ மேனியாக் ஏதோ ஒரு மேனியாக்னு சொல்லி அதை 3-4 வாட்டி வேற வலுவுறுத்துறாரு அவரு. சோ அத கோவத்துல அவர் வாயிலேன்னு தப்பி தவறி வந்த வார்த்தை கூட கிடையாது. நான் இதான் சொல்றேன் வலுவுறுத்துறாரு அவரு. அவர் சொல்ற வார்த்தைகள்லாம் ரொம்ப ரொம்ப அசிங்கமா இருக்கு. இப்ப சாண்ட்ராவும் கமருதீனும் அக்ராஸ் தூக்கி போட்ட வார்த்தைகள், ஒரு காருன்ற ஒரு என்ன சொல்றது கிளாஸ்ட்ரோபோபிக் சூழ்நிலையில எல்லாருக்குமே டீஹைட்ரேஷன், எல்லாருக்குமே பாத்ரூம் போனோம், எல்லாருக்குமே ரொம்ப ஒரு நம்மள என்ன சொல்றது சென்சிட்டிவ் ஆக்குற டாஸ்க் அது. நீங்க சும்மாவே யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு கார் ட்ரிப் போறீங்க எங்கேயாவது, சென்னை டு பாண்டி, ஒரு கார்ல 7 பேர் இருக்காங்க, எவ்வளவு தூரத்துக்கு அப்புறம் முட்டிக்கும்? லைக் எவ்வளவு தூரம் தான் நீங்க பாட்டு பாடிட்டு போவீங்க? ஒரு பாயிண்ட்டுக்கு மேல கொஞ்சம் இப்படி நவரேன் கொஞ்சம் அப்படி நவரேன், அந்த காருக்குள்ள அப்படி கூட சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாரும் ஒருத்தர தள்ளிட்டு உட்காடுறாங்க. டு கெட் பீப்புள் அவுட் ஆஃப் த கார் இஸ் த டாஸ்க். அது எப்படி வேணா பேசி இரிட்டேட் பண்ணி அனுப்பலாம், இல்ல போர் அடிக்கிறதுனால அவர் சும்மா பேசுறதா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். இப்ப சாண்ட்ரா ஆல்ரெடி கமருதீன் மேல செம்ம காண்ட்ல இருக்காங்கன்றதுனால அடிக்கடி பாரு அவங்கள கூப்பிடுற பேர் தான் ஸ்கேம்ரா. அது கமருதீன் கூப்பிட்டா இவங்களுக்கு பத்திக்குது அப்படின்றதன் மூலமா கமருதீன் இஸ் டெமான்ஸ்ட்ரேட்டிங் தட் சாண்ட்ரா ஹாஸ் பர்சனல் வெஞ்சன்ஸ் அகேன்ஸ்ட் மீ. அதுதான் சாண்ட்ராவும் ப்ரூவ் பண்றா. ஆனா பார்வதிக்கும் சாண்ட்ராக்கும் நல்லா செட் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கா? இல்ல கண்டிப்பா பார்வதி கொஞ்ச நாள்ல திரும்பிடுவாங்க, இல்ல சாண்ட்ரா இன்னும் இன்னும் ஒஸ்டான ஃபேஸ பார்வதி கிட்ட காட்டல அப்படின்னு நினைக்கிறீங்க? பார்வதிக்கு அந்த விரிசல் ஏற்பட்ட போது கமருதீனை பத்தி புலம்புறதுக்கு யாராவது தேவைப்பட்டுச்சு, அதுக்கு அவங்க சாண்ட்ராவை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. மேம் அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல சுபிக்ஷா வின் பண்ணிருந்தாங்க. சாரி 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 நீங்க கேட்ட கேள்விக்கு கண்டினியூ தி ஆன்சர். பாரு ரிலேஷன்ஷிப், பாரு சாண்ட்ரா. சோ இதுல பாருக்கு இப்போ கமருதீன் சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டா பிஹேவ் பண்றது, பாரு ஒரு டாமினேட்டிங் பர்சன், அவங்க ஒரு நார்சிசிஸ்ட்ன்றதுனால கமருதீன் தனக்கு பணிஞ்சுட்டான், கமருதீன் இப்போ அமாஞ்சாமி போடுறான். அவங்க நிறைய டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, தோப்பு கருணம் போடு பாக்கலாம்னா போட்டாரு, என் காலில் விழு பாக்கலாம்னா விழுந்தாரு, 10 சாரி சொல்லு பாக்கலாம்னா சொன்னாரு, சாண்ட்ராக்கு போய் சாரி சொல்லு பாக்கலாம்னா போனாரு. சோ ரொம்ப ஒபீடியண்டா இருக்காரு அவர் பாருட்ட. சோ பாரு மறுபடியும் கமருதீனா அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது சாண்ட்ராக்கு சுத்தமா புரியல. ஏன்னா 3 நாளா அவங்க பண்ணின கண்டென்ட் டோட்டலி ஃபெயில் ஆயிட்ட மாதிரி. சோ அவங்க டோட்டலாவே பாரு மேலயும் கமருதீன் மேலயும் கோவத்தை காட்டுறாங்க. சோ என்ன சொல்றது, இப்போ சாண்ட்ரா இஸ் ஃபீலிங் பிட்ரேட். மேம் ஆனா பார்வதி என்னதான் சண்டை போட்டாலும் கமருதீன் கிட்ட கொஞ்சம் சாஃப்டா தான் மூவ் பண்ற மாதிரி இருக்கு. கமருதீன் ரொம்ப திட்டிட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா நிறைய வார்த்தைகளை விட்டுட்டு மறுபடியும் போய் பார்வதி கூடயே சேர்ற மாதிரியா இருக்கு. சோ என்ன இது, கமருதீன் தான் தப்பு பண்ணிட்டு இருக்காருங்கிற மாதிரிலாம் ப்ரொஜெக்ட் பண்றாங்க. சோ இது எப்படி பாக்குறீங்க? இல்ல கமருதீன் வார்த்தையே விடல. கமருதீன் வார்த்தை விட்டாருன்னு ஒரு பொய் வதந்தி, பொய் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி உங்க வாயில இருந்தும் அது வருது. நீங்க ஆக்சுவலா எடுத்து பாத்தீங்கன்னா பார்வதி தான் அதிகம் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, அதிகம் புரணி பேசும்போது அக்யூசேஷன்ஸ் போட்டிருக்காங்க, பேட் டச்ல இருந்து டொமெஸ்டிக் வயலன்ஸ்ல இருந்து, இதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தைகள், இதெல்லாமே பாரு தான் எடுத்திருக்காங்க. அதுக்கான விளக்கம் கமருதீன் கேட்கும் போது அது ஒரு சண்டையில போய் முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா கமருதீன் வாயில இருந்து வார்த்தை வரும். அந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து தான் கமருதீன் வாயில இருந்து வருது. மத்தபடி கமருதீன் ஆன்டகனிஸ்டிக்கா போய் வார்த்தை விடுறது இல்ல. ஓகே.
ஆல்ரெடி வந்து பார்வதிக்கு வெளிய பாய் ஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசப்பட்டாலும், இப்போ உள்ள வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லி நெறைய பெர்சன்ஸ்லாம் வந்து வெஞ்சன்ஸ் வச்சு பேசிட்டு இருக்காங்க. ஸோ கம்ருதீன், பார்வதி அப்படின்னு பார்க்கும்பொழுது, பார்வதிய நெறையவே வந்து திட்டுறாங்க. ஸோ இத எப்படி பார்க்குறீங்க? இல்ல அவங்க வந்து கேம்க்காக மட்டும் தான் உள்ள இப்படி வச்சுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நீங்க சொன்ன விஷயம் தான் இது. ஆல்ரெடி கேம்க்காக தான் வச்சுட்டு இருக்காங்கல்ல, அப்புறம் ஏன் அப்படின்ற மாரி நெறைய கேள்விகள் இப்ப ரீசென்ட் டேஸ்ல உங்களுக்கு நெறைய அந்த மாதிரியான கேள்விகள்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அத எப்படி பார்க்குறீங்க? ரைட். சோ ஒரு பார்ட்டிசிபென்டோடைய சோஷியல் மீடியா பிரசன்ஸ் எப்படி இருக்கு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, ஆரோராக்கு ஒரு சாஃப்ட் PORN கேட்டகரி இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் இருக்கு. அதுல அவங்க ஒரு சர்டன் பாடி பார்ட் வச்சு தான் காசு சம்பாதிக்கிறாங்க அப்படின்றது இன்னைய வரைக்கும் இருக்கிற உண்மை. எனக்குமே வந்து அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டுக்கு வரேன் அப்படின்னு சொன்னா, இல்லம்மா நீ வெளியில இன்ஸ்டாகிராம் அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும், அதுதான் ஃப்ரெஷ் ஸ்டார்ட். நீ வந்து வீட்டுக்குள்ள ஒரு நல்ல பேர் வாங்கிட்டு வெளியே வந்து அதே அக்கௌண்ட் ஆபரேட் பண்றேன்னா அது எந்த ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அது? சோ பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு பிஃபோர் ஒரு லைஃப் இருக்கு, ஆஃப்டர் ஒரு லைஃப் இருக்கு, உள்ளுக்குள்ள ஜஸ்ட் டிராமான்றதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுலயே வெளிய பார்வோட லைஃப் பாருங்க. எனக்கு அவங்களுக்கு இருக்கிற அனைத்து பாய் ஃப்ரெண்ட்ஸ் பத்தியும் பேசியிருக்காங்க, அனைத்து பிரேக்கப்ஸ் பத்தியும் பேசியிருக்காங்க, பிரா ஜட்டில இருந்து எல்லாத்த பத்தியும் வீடியோ போடுவாங்க, பீரியட்ஸ் பத்தி வீடியோ போடுவாங்க, ப்ரீ மேரிட்டல் எக்ஸ் போஸ்ட் மேரிட் எல்லாம் அவங்க கவர் பண்ணாத ஸ்கேண்டலஸ் டாபிக் கிடையாது. அவங்க ஒரு ஸ்கேண்டல் வேல்யூ இந்த மாதிரி இருக்காங்க ஒவ்வொரு ஸ்டேட்ல ஒவ்வொரு RJ விஜே, ரஞ்சினி ஜோஸ், இந்த மாதிரி ஒரு புரட்சி பெண் இமேஜ்ல வரணும்ன்ற முயற்சியில ரொம்ப ரொம்ப வருஷமாவே இறங்கி இருக்காங்க. சோ அந்த புரட்சி பெண்ணா அவங்க இருக்கும்போது புரட்சிகரமா எனக்கு இந்த பாய் ஃப்ரெண்ட் இருந்தான், நான் இவன்டேந்து பிரேக் ஆஃப் ஆனேன், அவன் எனக்கு இப்படி எல்லாம் பண்ணினா அப்படி எல்லாம் பண்ணினா, இல்ல நாங்க இன்னமும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம், இல்ல தாய்லாந்துக்கு நாங்க சேர்ந்துதான் போனோம், நான் ரொம்ப முன்னேற்றமான பொண்ணு, என் எக்ஸஸோட எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருப்பேன், எப்படி வேணா அவங்க வீடியோ போடலாங்க. சோ இவ்ளோ தூரம் அவங்க வெளிய பர்சனாலிட்டி அவங்க 20 இயர்ஸா செதுக்கினதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள போய் ஆரம்பமே பேட் டச்னாங்கன்னா அது கமருதீனுக்கு தான் தப்பா போய் முடியும். ஏன்னா அவங்க ஃபேன்ஸ் சொல்லுவாங்க, இது உலகம் தெரிஞ்ச பொண்ணு, இது பல பாய் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கிற பொண்ணு, இதுக்கு குட் டச் பேட் டச் வித்தியாசம் டெஃபினட்டா தெரியும். அதனால பல டச்சிங் நடந்திருக்கிறதுனால ஷீ கேன் ஐடென்டிஃபை அ பேட் டச் அப்படின்னு பாரோட ஃபேன்ஸ் சொல்றாங்க. அதுதான் அவங்களுடைய இது. வெளியிலேயே அவ ரொம்ப பிராட் மைண்டட் பர்சன், அவளுக்கு தெரியாத பேட் டச்னா என்னன்னு அவளுக்கு தெரியும், அவ வாயில இருந்து தப்பி தவறி அது வரலன்றாங்க. இதுக்கு கவலைப்பட்டுதான் கமருதீன் உள்ளுக்குள்ள அதை கிளியர் பண்ணணும்னு சபை கூட்டினாரு. கிளியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் அதை எடுக்கவே இல்லையே. எப்ப பார்வதி வாயில இருந்து மியூச்சுவல் கன்சென்ட் தான் அப்படின்னு வந்துச்சோ கிளியர் ஆயிடுச்சு, அவர் சில் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அதுதான் க்ளோஷர். யார் வாயில இருந்து பேட் டச்னு வந்துச்சோ அவங்க வாயில இருந்து இல்ல இது மியூச்சுவல் கன்சென்ட்னு வரணும். அதுதாங்க முற்றுப்புள்ளி. சாரி எப்படிங்க முற்றுப்புள்ளி ஆகும்? சாரினால என்னத்த பண்ண முடியும்? ஊர்காவா போட முடியும்? திருப்பி கேக்குறேன், வாட் இஸ் ஏ சாரி? வாட் இஸ் சாரி? இப்ப சொல்றேன் பாருங்க, திருப்பி சொல்றேன். பேட் டச் பண்ணினா என்ன கமருதீன் அப்படின்னு சொன்ன அதே வாய், அது பேட் டச் இல்லைங்க, நான் மியூச்சுவல் கன்சென்ட்ல நானும் விருப்பப்பட்டுதான் நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி பின்னாடி அவங்க என்ன சொன்னாங்கன்றது இல்ல, அந்த ஒரு சென்டென்ஸ் வந்துச்சு பாருங்க, க்ளோஷர். அதான் க்ளோஷர். விக்கல் விக்ரம் வந்துட்டு பார்வதிக்கு அட்வைஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ்க்கு அப்புறமா நீ கொஞ்சம் சேஃபா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, யார்கிட்டனா கமருதீன் கிட்ட கொஞ்சம் சேஃபா தான் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிக்கு அட்வைஸ் பண்ணிருக்காரு. சோ இதை எப்படி பாக்குறீங்க? விக்கல் விக்ரமோட கேம் பிளே. அவர் வந்து வண்டுமுருகன் லாயரா, அவர் என்ன வித்யாபதி லாயரா ஆகுறாரு. அவர் வந்து இந்த ஒரு காச எடுக்கிறாராம் ஒரு பெண்மணிக்காக, அது அவர் கேம் ஸ்ட்ராட்டஜியா வச்சு ஜெயிக்கலாம் ட்ரை பண்றாரு. அதுவும் ஃபெயில் ஆயிடுச்சு இப்போ. ஓகே, விக்கல் விக்ரம் வந்து கனி வெளியே போகும்போது அழுதாரு. சோ இதை எப்படி பாக்குறீங்க? அது அவரோட கேம் பிளேயா பாக்குறேன் தீபிகா. நடிப்பு தான். அவர் அழுதது, சபரி அழுதது எல்லாமே கேம் பிளே நடிப்பு தான். லைக் அவங்க கனியோட அட்டாச்சா இருந்தாங்கல்ல, சோ கனி வெளில போகும்போது அவங்க அழுவாங்கன்னு மக்கள் எதிர்பார்க்கறாங்க. சோ மக்கள் கண்ண தீனி கொடுத்தாங்க. ஆனா அது நடிப்பு தான், ஒரு ஒரிஜினலாலாம் அவங்க அழலன்னு நீங்க சொல்றீங்க. கண்டென்ட்ங்க அது. மக்கள் கண்ண தீனி, மக்கள் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் அழலன்னா தப்பா போயிடும்ட்டு அவங்க கரெக்டா தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. சபரிய மட்டும் சேவ் பண்ணாம கமருதீனை மட்டும் சேவ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் இருந்திருக்கு. சோ இதை எப்படி பாக்குறீங்க? சேவே பண்ணலையே பார்வதி கமருதீனா. எங்க சேவ் பண்ணாங்க? சேவ் பண்ண மாதிரி கொஞ்சம் லைட்டா ஒரு கை வச்சாங்க, அவ்வளவுதான்.
அப்புறம் ஓகே. அவங்களே அத வந்து நான் கமருதீனை சேவ் பண்ணவா பண்ணினேன் அப்படின்னு அவங்க பதிவு செஞ்சாங்க. அது அந்த நெகட்டிவ் பயஸ்ல. அது ஓகே, ஓகே. பார்வதியோட ஸ்ட்ராட்டஜி கேம் பிளே. ஏன்னா கமருதீன் ஆனா அவங்கள்ட்ட நெறைய பேர் வந்து எதிர்பார்ப்பாங்கல்ல, ஏதாவது ஒரு சின்னதா எனக்காக பண்ண ஒரு ஜெஸ்டர் அப்படின்ட்டு. சோ கமருதீன்ட்ட ஒரு செக் மார்க் வாங்குறதுக்காக அவங்க பண்ண விஷயம் அது. திவ்யா கணேஷ் வந்து இப்ப ரொம்ப ஓவரா வந்து எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணிட்டே இருக்க மாரி தோணுச்சு. ஸோ கமருதீன் வந்து சார்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லி வந்தாலுமே, இந்த விக்கல்ஸோட இஷ்யூவ அவங்க கிட்டயுமே சண்டை போடுறாங்க. அகைன் வினோத் உள்ள வரும்பொழுது வினோத் கிட்டயுமே சண்டை போடுறாங்க. ஸோ எல்லார்கிட்டயுமே ஏன் அவங்க இவ்ளோ வென்ஜன்ஸோட இருக்காங்க? ஸோ இத எப்படி பார்க்குறீங்க மேம்? அதான் திவ்யாவுக்கு யார்கிட்ட தான் சண்டை வரல. இதுதான் அதுக்கான ஆன்சர். அவங்க வந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரை ஸ்டெடியா குடுத்துட்டு இருக்கிற கண்டென்ட் வந்து எல்லார்ட்டையும் அவங்களா போய் சண்டை போடுறதுதான். சோ அதுதான் அவங்க கண்டினியூ பண்றாங்க. மேம் அரோரா வந்து சின்ன கனி வீட்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இத எப்படி பார்க்குறீங்க? அரோரா எப்படி வீட்ல? யார் சொன்னாங்க? பார்வதி. எந்த கம்பேரிசன்ல? தெரியல மேம். கனி வெளிய போனதுக்கு அப்புறமா வந்து கனியோட வேலைய வந்து அரோரா பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன கனி மாரி நெறைய சமையலா? விஷயங்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க அரோரா அப்படின்னு சொன்னாங்க. சோ சமையலா அரோரா சமைக்கிறாங்களா? சமையல் சமையல் மட்டும் தான் அவங்க பண்றாங்கங்கிறீங்களா? வேற என்ன? கனியோட மெயின் இம்பார்ட்டன்ட் இதுவே ஷி டுக் சார்ஜ் ஆஃப் த குக்கிங். ஷி வாஸ் தி அன்னலக்ஷ்மி ஆஃப் த ஹவுஸ். மத்தபடி எஃப்ஜேக்கு ஒரு ஃப்ரெண்டா இருந்தாங்க, சபரிக்கு ஃப்ரெண்டா இருந்தாங்க. சோ இது ரெண்டுல வேற என்ன அரோரா பண்றா? எஃப்ஜே அங்க இல்ல இப்போ. சோ சபரிக்கு ஃப்ரெண்டா இருக்காங்களா? தெரியல மேம். அவங்க சொன்னாங்க. சோ அத எப்படி பார்க்குறீங்கன்னு கேக்குறேன். லைக் யூ டு டெல் மீ எந்த ஒரு பேசிஸ்ல கம்பேர் பண்ணாங்கன்னு. ராஜமாதா மாதிரி நெறைய விஷயங்கள இவங்க பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க அதான் அரோராவ. நான் கேக்குறேன். சரி ராஜமாதானா எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாங்க. ம். ஒரு ஷோல்டர் டு கிரையானா இருந்தாங்க. ஏதாவது ஒரு இஷ்யூனா அவங்க சோ அந்த நியாயமா இந்த பேசினாங்க. சோ அந்த விஷயத்த வந்து அரோரா இப்ப எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. பண்றாங்களா? இல்லையே. சரி அரோரா சமைக்கிறது கிடையாது. ம். தூங்குறாங்க நிறைய. அரோராக்கு ஏகப்பட்ட டாக் பார்க் வருது. அது கனி பண்ணதே கிடையாது. சோ எந்த பேசிஸ்பா? நீங்க தான் சொல்லணும். நம்ம இத ஆடியன்ஸ் கிட்டயே விட்டுருவோம் மேம். ஆடியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். Better. ம். ஓகே. மேம் இப்ப இந்த கில்லர் காயின் டாஸ்க்ல வந்து சுபிக்ஷா வந்து விக்கல்ஸ்க்கு வந்து விட்டு குடுத்துட்டாங்க. ஸோ நீ ஏன் விட்டு குடுத்த அப்படிங்கிற மாதிரி வந்து இவரு கானா வினோத்தும் கேட்டிருக்காரு. ஸோ மத்த கண்டஸ்டன்ட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ இத எப்படி பார்க்குறீங்க? சுபிக்ஷா எப்பவுமே வந்து விக்கல்ஸ் கிட்ட விட்டு குடுக்குற மாதிரி இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? சோ மத்த கண்டெஸ்டன்ஸ் கேட்டப்போ சுபிக்ஷா என்ன சொன்னாங்க? மேம் அவங்க விட்டு குடுக்கலங்கிற மாரி தான் பேசுவாங்க. அந்த டாஸ்க்கான டைம்ல அப்ப விட்டு கொடுக்கலன்னு ஆன்சர் தான் நம்ம எடுக்க முடியும். ம், ம், See, ம். சுபிக்ஷாட்ட நேரடியா அந்த கேள்வி கேட்கப்பட்டுச்சு. சுபிக்ஷா வந்து நான் விட்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்க. So we can ம், only ம். take the answer for it. ஓகே. சாண்ட்ரா வந்து விக்கல்ஸோட வந்து ஒண்ணா இருக்க மாதிரியான விஷயங்கள் இருக்கே. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சாண்ட்ரா, விக்ரம் ஒன்னா இருக்காங்கன்றீங்க. எல்லாரும் டிஸ்கஸ் பண்ற மாதிரி அவங்களும் டிஸ்கஸ் பண்ற மாதிரி தோணுச்சு. பட் உங்களுக்கு ஏதாவது செப்பரேட்டா தோணுச்சுன்னா அது என்னன்னு நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா மேபி ஐ கேன். ஐயோ! இல்ல மேம். எனக்கு எதுவும் தோணல. இல்ல, இல்ல, இல்ல. ஓகே. மேம் இந்த வீக் வந்து யாரு எலிமினேட் ஆவாங்கன்னு நெனைக்கிறீங்க? யாரு வின் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறீங்க டைட்டில்? டைட்டில் வினர் என் ஆசை கமருதீன் தான். பர்சனல் விஷ். ஐ ஹோப் தட் கமருதீன் இதே மாதிரி வீட்டுக்குள்ள பாரு என்ன இமேஜ் போர்ட்ரே பண்ண ட்ரை பண்றாங்களோ அதுக்கு ஒத்துழைச்சாருன்னா எல்லாருடைய ப்ராவகேஷனுக்கும் பலியாகாம ரெட் கார்டு வாங்காம இந்த கேமை முடிக்கலாம். அப்படியே கமருதீன் ரெட் கார்டு வாங்கினாலும் எனக்கு கமருதீன் தான் வின்னர். சி எனக்கு இதுக்கு முன்னாடி ரெட் கார்டு வாங்கினவங்க மேல நிறைய மரியாதை. ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் மகாத் ராகவேந்திரா. ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் பிரதீப் ஆண்டனி. வேற யாரு ரெட் கார்டு தமிழ் பிக் பாஸ்ல வாங்கினாங்க? இவங்க ரெண்டு பேரும் எனக்கு பிடிச்ச கண்டெஸ்டன்ஸ் தான். சோ அந்த மாதிரி இவர் ஒரு ரெட் கார்டு வாங்கி வெளியே வந்தாருன்னா இவர் லைஃப் ஒன்னும் ஸ்பாயில் ஆகாது. இன்ஃபேக்ட் மகாத்தோடைய லைஃப் பெட்டர் ஆச்சு. ஹி காட் மேரிட் அண்ட் வெரி வெல் செட்டில்ட். சேம் வித் பிரதீப் ஆண்டனி. ஹி காட் மேரிட். இஸ் வெரி வெல் செட்டில்ட். மக்கள் மத்தியில ஒரு ஹீரோ தான். பசங்க மத்தியில ரெட் கார்டு வாங்கினா நீ ஹீரோ தான். சோ எல்லா டேஷையும் நக்கிட்டு நீ ட்ரோஃபிய வாங்கறத விட தைரியமா உன்னுடைய ட்ரூத்துக்கு நீ நின்னதுனால எல்லாரும் உன்னை ப்ரொவோக் பண்ணி உன் வாயில இருந்து இந்த ஒரு வார்த்தை வந்து உன் கையில இருந்து இந்த செய்கை வந்து
ரெட் கார்டு வாங்கி நீ வெளியே வந்தனா நீ ஒரு ஹீரோ தான் பண்ணா. சோ வைல் மை விஷ் இஸ் தட் கம்ருதீன் ஷுட் வின். எனக்கு என்னமோ ஃபைனல்ஸ்ல விஜய் சேதுபதி பார்வதியும் கம்ருதீனையும் நிக்க வச்சு வேணுன்ட்டே கம்ருதீன் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வந்து பாரு கைய தூக்குவாருன்னு தோணுது எனக்கு. கம்ருதீன் மூஞ்சில அந்த வேதனை, டிசப்பாயின்ட்மெண்ட், இல்ல கேர்ள் ஃபிரெண்ட் ஜெயிச்சதுனால அவன் இப்படி ஃபீல் பண்றான், அந்த டிராமா ஹேஸ் டு கண்டினியூ இல்ல, அது எண்டு வரையும் அந்த வால் இழுக்கணும்னா அந்த மாதிரி ஒரு ஃபினிஷ் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. அண்ட் யாரு எலிமினேட் ஆவாங்கன்னா உங்க கெஸ் சொல்லுங்க. தெரியல மேம். எல்லாருமே வந்து பயங்கர ஃபயரா விளையாடிட்டு இருக்காங்க. சோ யாரு மேல திருப்புறதுன்னே தெரியல. அந்த மாதிரி இருக்கு. ஆமா, சோ எல்லாரும் ஃபுல் ஃபார்ம்ல இருக்காங்க. லைக் அந்த பிரஷர் குக்கர்ல எல்லாம் இப்ப பீக் ஃபார்ம்ல இருக்குதுங்க. அந்த என்ன சொல்லுவாங்க, யார பிரவுனியன் தொட்டாலும் மூவ்மெண்ட். அடிக்கிறாங்க. அது பேரு பிரவுனியன் மூவ்மெண்ட் ஒரு பயங்கர இதுல இருக்குது. ஆஹ் அதுக்குள்ள நீங்க யோசிச்சு ஏதாவது முடிஞ்சா சொல்லுங்க. ஒருவேளை சுபிக்ஷாவா இருக்கும்னு நினைக்கிறேன் மேம். ஏன்னா நியூ தெரியல. இயர்னால நோ எவிக்ஷன்வாங்களோ தெரியலையே. ஒருவேளை அந்த இந்த டாஸ்க் போச்சு. பாக்ஸ் டாஸ்க் வந்துருமோ அப்படிலாம் யோசிக்கிறேன். அது எப்ப வைப்பாங்கன்னு தெரியல. நெக்ஸ்ட் வீக்கா இல்ல இந்த நீங்க வீக்கே சொன்ன கண்டிப்பா. மாதிரியே எல்லாரும் ஃபயரா ஆடுறாங்க அப்படின்ற ஒரு மொமெண்ட் வந்துச்சுன்னா யூஸ்வலா நோ எலிமினேஷன்வாங்க. அதுவும் அது நியூ இயர் கொட்டி வருது. அண்ட் போன 2 வீக்கெண்டாவே டபுள் ரெண்டு எவிக்ஷன். ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா. சோ இப்ப வந்து கண்டென்ட்க்கு ஏத்த மாதிரி இனஃப் நம்பர் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அந்த வீட்ல. இப்ப யாரு அங்கேருந்து நீங்க தூக்கினாலுமே கண்டென்ட் தொங்கும். எல்லாரும் ஃபுல் இன்வால்வ்மெண்ட்ல இருக்காங்க. கலையரசன் மாதிரி ஒண்ணுமே பண்ணாம டம்மி மாதிரி யாரும் உட்கார்ந்தோ யாரு அங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு டம்மி பீஸ் கானா வினோத். பட் அவருக்கு வெளியே பயங்கர பிஆர் மூவ்மெண்ட் இருக்கு. சோ அவரையும் தூக்க முடியாது. சோ மேபி இட் மைட் பி அ நோ எவிக்ஷன் வீக்கெண்ட். பட் ஓகே மேம். சொல்லுங்க, ஒரு வேளை எவிக் பண்ணா யார் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க சொன்னா கரெக்டா பழிக்குது. நான் லாஸ்ட் டைம் எதர்ச்சியா சொன்னேன் மேம், கனின்னு சொல்லிட்டு. இந்த கனி போவாங்கன்னே நான் யோசிக்கல. சரி கனி தான் சும்மா இருக்காங்க, அவங்க போயிடுவாங்களோ அப்படின்னு யோசிச்சேன். பட் ஆனா அவங்க ரொம்ப நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு பதிலா வந்து வேற யாராவது போயிருக்கலாம். சாண்ட்ரா போயிருக்கலாம். சாண்ட்ரா போவாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவங்க நிறைய கண்டென்ட் கொடுக்கறதுனால இந்த வாரம் கண்டென்ட் கொடுக்கறாயா? வெல்கம் டு தி பார்ட்டி. தீபிகா ஃபைனலி ஆன் போர்ட். திஸ் இஸ் தி ஷோனா இப்படிதான் பேசணும். அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க, இவங்க ஏன் அப்படி சொன்னாங்க, ஸ்ட்ராட்டஜிக்கு வாங்க, ஸ்ட்ராட்டஜிக்கா சாட்டர்ஜி. ஓகே, சோ நவ திஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நோ எவிக்ஷன் இருக்கலாம். என்னடா கொஸ்டின் மார்க்லயே இருக்கு யாருன்னு சொல்லிட்டு. ஆமா கொஸ்டின் மார்க்லயே இப்ப இருக்கிறதுனால நோ எவிக்ஷன் வீக்கெண்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி எவிக்ஷன் இருந்தா சபரின்னு தோணுது. நீங்க சொல்லுங்க. ஓகே. தெரியல மேம். எனக்கு எல்லாருமே வந்து பயங்கர ஃப்ளோவா விளையாடிட்டு இருக்காங்க. யார தூக்குனாலுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் நார்மல் ஆயிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு எல்லாரும். ஸோ ஒவ்வொருத்தர் போனா மேபி சுபிக்ஷா போக நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். சுபிக்ஷா போவாங்கன்னு கெஸ் பண்றேன். ஓகே சரி, இப்ப வந்து நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஃப்ரைடே மத்தியானம் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அரோரா வின் பண்ணுவாங்களா? சபரி ஜெயிப்பான்னு நினைக்கிறேன். அதனால ஐ மீன் அண்ட் ஹி வில் கெட் எவிக்டட். அந்த ஐரனி மொமெண்ட் நடக்கும்னு நினைக்கிறேன். ஓகே மேம். இந்த டாஸ்க்ல இருந்து வெளியே வந்தோடனே கம்ருதீன் அழுதாரு பாத்தீங்களா? சோ அது எப்படி பாக்குறீங்க? அது அந்த டாஸ்க்ல என்னாச்சு, சி திஸ் ஐ கேன் எக்ஸ்பிளைன். மே தானே அவருடைய மதர் எக்ஸ்பயர்ட். ஸோ கமருதீன் மைட் பி த கைண்ட் ஆஃப் அ கை மோஸ்ட் மென் ஆர் லைக் தட். அந்த நிமிஷம் அழுது எல்லாம் பண்ணாலுமே அந்த கிரீஃப் ஃபுல்லா வெளில வந்திருக்காது. சோ என்னாச்சுன்னா அவரை போட்டு அமுக்கும் போது அம்மா அம்மான்ற வார்த்தை அவருக்கு வந்துச்சு இல்லையா, அது வாஸ் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் கிரீஃப். அந்த கிரீஃப்னால அவர் சோஃபால வந்து உட்காந்துட்டு அதோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஃபேஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணி அழுதாரு. அண்ட் கிரீஃப்ன்றதுனால ஒரு 5-10 மினிட்ஸ்லயே, அண்ட் பிகாஸ் ஹி இஸ் அ வெரி ஸ்ட்ராங் பர்சன், பேசிக்கலி வெரி பேலன்ஸ்ட் பர்சன், ஒரு 5-10 மினிட்ஸ்லயே அவர் சரியாயிட்டாரு அந்த ஒரு விஷயத்துக்கு. அண்ட் அவர் சொல்லவும் சொன்னாரு, அம்மா ஞாபகம் வந்துருச்சுரா, அது என்னன்னு தெரியல, எல்லாருமே மேல விழுந்தப்போ என் வாயில இருந்து அம்மா அம்மான்னு வந்துச்சு, சோ அதுவே என்ன ஒரு மாதிரி ஆட்டிருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. வெரி வெரி ஓப்பன் புக் யா கமருதீன். ரியலி ஒரு சதியோ ஒரு என்ன சொல்றது, அந்த மாதிரி ஒரு யோசிக்கக்கூடிய ஆளே இல்ல, அந்த அந்த சாஃப்ட்வேரே இல்ல அவர்கிட்ட அப்படின்னு தான் சொல்லுவேன்னா. அதுவே எனிவே அது விடுங்க.
அது பர்சனல். That offer that we spoke about in the last episode. மேம் ஆக்சுவலா நான் இதுதான் இப்ப சொல்ல வந்தேன். நீங்க லாஸ்ட் வீக் வந்து சொல்லியிருந்தீங்க. அந்த வீட்டுக்கு ஒரு ஆரா இருக்கும். அந்த வீட்ல வந்து ஒரு எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்ற மாரி. 2வது வந்து நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. கம்ருதீன் வெளிய வந்தாங்கன்னா, நான் சைன் பண்ண ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணி தான் அத பார்க்கும்போது யோசிச்சேன். ஸோ ஒரு ஆமா, எனக்கு நிறைய தோணுச்சு. லைக் நெறைய வந்து அப்பா அம்மா சுத்தாரம் கூப்பிட்டப்போ எனக்கு இங்க கண்டி பஜ்ஜி ப்ரோ तुम्हारे मम्मी बनता है. So a lot of things felt like sync அடிக்குதே, என்னது இது அப்படின்னு. பட் லெட்ஸ் சி, அது வந்து அவர் விருப்பம். இது எப்படியாச்சும் அவர் காதுல டெஃபினட்டா போய் சேர்ந்துரும்னு நினைக்கிறேன் நான். பிகாஸ் ஐ டோன்ட் திங்க் எனிபடி திங்ஸ் தட் ஐம் டூயிங் இட் ஃபார் பப்ளிசிட்டி ஆர் பிராங்க் ஆர் மென்டல் இன்ஸ்டெபிலிட்டி ஆர் எனிதிங் லைக் தட். ஸோ there's been a lot of encouragement நான் சொன்ன இந்த விஷயத்துக்கு. சோ அவரும் வந்து பாக்கட்டும். சி அதுக்குள்ள அந்த வீட்டுல அவர் எதிரா இருக்கிற சதியாளர்களுக்கு இப்போ அவரும் பாரும் மறுபடியும் சேர்ந்துட்டாங்களேன்ற விஷயத்துல ரொம்ப கோவத்துல இருக்காங்க. அண்ட் அவங்க அந்த வீட்டுக்கு வெளில போக முடியாம வீட்டுக்குள்ளேயே இருக்காங்கன்றதுனால they will come and ram against கமருதீன் only. அண்ட் அவங்க வாய வார்த்தையா மோதறதுனால இவருடைய ஏதாவது ஒரு வீக் ஸ்பாட் டச் ஆகி, பிகாஸ் ஹி ஸ்டில் கோயிங் த்ரூ தட் மதர் பாஸ் ஆன ட்ராமா. அண்ட் வீட்டுக்குள்ள வந்து அவர் ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் வளர்க்க ட்ரை பண்ண போது ஃபர்ஸ்டே அந்த பொண்ணு நம்மள பேட் டச்னு சொல்லிருச்சு. இப்ப அதுவே வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ்னு நான் அதையும் யோசிச்சேன் என்ன, பட் அதை நான் பெருசுப்படுத்த மாட்டேன் என்ன அப்படின்னு சொல்லுது பாரு. பொலிட்டிக்கலா பேசுறாங்க பாரு, பயங்கர பொலிட்டிஷியன் மாதிரி. சோ அவருமே ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கிறதுனால அவர் கை ஓங்கினாலும் ஓங்கலாம். சோ எலிமினேஷன் பார்க்கும்போது it could be possible that Kamruddin could be given a red card and அந்த சதியாளர்களுடைய சதி சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அந்த ரெட் கார்டுன்றது இப்போ என்னங்க, ஃபுட்பால் ரெட் கார்டு கொடுக்கும் போதே அந்த பிளேயர் நடுவரல் கட்டிட்டு போயிட்டே இருப்பான். ரெட் கார்டுலாம் ஒரு கெத்தா எடுத்துக்க தெரிஞ்சுக்கணும் நம்ம. அது ஒருத்தருக்கு காலாப்பாணி பனிஷ்மெண்ட் கொடுத்து அந்தமான் அனுப்புற மாதிரி கிடையாது அது. ஓகே, சந்தோஷமா வெளியே வந்துடணும்னு சொல்றீங்க ரெட் கார்டு வாங்குறவங்க. இப்ப என்ன இப்போ அது நிஜமாவே அவ்வளவு பெரிய வயலன்ஸா இருந்துச்சுன்னா வெளியே வந்து சம்பந்தப்பட்ட நபர்கள் பர்சனல் கேஸ் போடுவாங்க. கமருதீனுங்க ஓடி ஒளியாவா போறாரு. If that happens, I'm saying in case that happens, because அதுக்கான சகல முயற்சிகளும் உள்ள நடந்துட்டு இருக்கு. ஓகே மேம், எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கு கடைசியா. நீங்க வந்து இதுக்கு முன்னாடி பார்த்திருப்பீங்க, மாயாவும் அர்ச்சனாவும் லாஸ்ட் வீக்ல வந்து நல்லா க்ளோஸ் ஆயிட்டாங்க. அந்த டைம்ல வந்து வனிதா அவங்க டாக்டர் உள்ள வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, வனிதோட டாக்டர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் மாயா கிட்ட போயிட்டு, நீங்க ஏன் திடீர்னு மாறிட்டீங்க, நீங்க ஏன் நான் அந்த சீசன் பார்க்கல ப்ரோ, நான் அந்த சீசன் பார்க்கல. அந்த அதனால வந்து அர்ச்சனா தான் வின் பண்ணாங்கங்கிற மாதிரி எல்லாம் பேசப்பட்டது. நான் பார்க்கல அந்த சீசனே, நான் சரியா பார்க்கல. ஓகே மேம், இப்போ क्वेश्चन என்னன்னா, யாராவது இப்போ உள்ள வந்து யாராவது கேம் வேற யாராவது ஒருத்தவங்களுடைய கேமை ட்விஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா உள்ள வர பர்சன்? ஏன்னா செலிப்ரேஷன் ரவுண்ட்ல வந்து உள்ள வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போவாங்க. இல்ல யாசி பாரு மைண்ட மாத்த வாய்ப்பு இருக்கு. கமருதீன் வந்து இருக்கிற பாக்கி நாள வந்து நம்ம கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா ஓட்டலாமே அப்படின்னு தான் பாக்குறாரு. அவர் பாருட்ட இருந்து ஒன்னும் எதிர்பார்க்கவும் இல்ல, வீட்டுக்குள்ளயும் ஒன்னும் எதிர்பார்க்கல, வெளியும் ஒன்னும் எதிர்பார்க்கல. அவர் ஜாம்பிஃபைடா ஆயிட்டாரு அவரு. சோ அவர்கிட்ட ஏதாவது சொல்லி அவர் பெருசா அதுக்கு ரியாக்ட் பண்ண போறாரானா ஐ டவுட் இட். பட் அது வரைக்குமே விட்டு வைப்பாங்களான்னு தெரியலையே. இந்த வாரமே என்ன பண்றது? ஓகே, வாட்டர்மெலன் கண்டிப்பா உள்ள வருவாரு. உள்ள வந்தாருன்னா ஆல்ரெடி அவர் வந்து பேசுற விஷயங்கள்லாம் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். நிறைய வந்து மைண்ட மாத்தி விட்டு போற ஒரு பர்சன் தான் அவரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவர் வந்தா ஏதாவது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் என்ன சொல்றேன், கமருதீன்ஸ் மென்டல் பீஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். சோ ப்ளீஸ் அவரை ரெட் கார்டு கொடுத்து தூக்கிருங்க. எல்லா காக்காய்களும் ஓனாய்களும் சொரி நாய்களும் உள்ள வந்து அவரை பிச்சு புடுங்கி அவர் பீஸ் ஆஃப் மைண்ட கெடுத்து நாசமா இருக்கிற வரைக்கும் அவர் அந்த வீட்டுக்குள்ள விட்டு வைக்காதுங்க. As a intending to adopt mother, I think this is the right decision for my son. Give him red card and send him out. It's okay. We'll take it. இப்படி ஒருத்தனோட மைண்ட் அப்பிக்கே கூடாது யாரும். லைக் அவன் சொன்னானே, you should look at the words that came. சாமி பொறுக்காதுங்க நீங்க எல்லாம் பண்ற விஷயம் அப்படின்னாரு. ஒருத்தன் அமைதியா வந்து அவனுக்கு தெரிஞ்ச டெக்கோரம் குட் மேனர்ஸ் வச்சு ஒரு இஷ்யூ பிரசென்ட் பண்ணி அதுக்கு ஒரு ரெசல்யூஷன் வாங்கலான்னு பார்த்தா இல்ல, he standing there and saying I went through trauma, I need your help.
இப்படி யாராவது சொன்னா நீங்க அறையவா வருவீங்க, காரியா துப்புவீங்க, உருப்பிடுவீங்க எல்லாரும். someone's asking for help. If you can't help, at least கலாய்க்காமலாவது இருங்க, கடிக்காமலாவது இருங்க, பிராண்டாமலாவது இருங்க. செத்து வச்சு உல்ஃபு கூட்டம் அவர் மேல விழுந்து பிராண்டி கடிச்சு பாரு உள்பட. பாரு really loves him. அந்த டைம்ல she should hug him and say I'm sorry, நான் இப்ப உருள்றேன், இங்க வேணுமா? இப்ப கம்ருதீன் சொல்றானே, தோப்புக்கரணம் போடுறேன் வேணுமா? அதாங்க கமிட்மெண்ட். அவங்க ஒரு ஃபீலிங்ஸ்க்கு, லவ் நெருங்கி வர ஃபீலிங்ஸுக்கு ஒரு கொடுத்த கமிட்மெண்ட்டுக்கான வேல்யூ அதான். தோப்புக்கரணம் போடுறேன், நான் ரெடி. ஹீஸ் பீயிங் வெரி ஸ்வீட், ஹீஸ் பீயிங் வெரி அட்ஜஸ்டிங். அத வந்து கிரிஞ்சா பாக்குறீங்க. அத வந்து கமருதீன் ஒரு என்னது பொட்ட ஒரு அப்படி இப்படின்னு பாக்குறீங்க. யோர் லாஸ். இஸ் பீயிங் a gentleman. This is called being a gentleman. இது சத்தியமா தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு பொம்பளைக்கும் புரியாது, கிரிஞ்சா தான் பாப்பாளுங்க. இந்த லாஸ்ட் 3 generations have become like that. So what I'm saying is he's being நிறையவே பொறுமை ஆள்றாரு அவரு, நிறையவே தன் கோபத்தை அடக்குறாரு. நிறைய இடத்துல அவருக்கு வர்ற நியாயமான ஒரு ஆர்குமெண்ட் கூட அவர் கடிச்சு முழுங்கிறாரு. he's not doing anything. he's being very peaceful and quiet. இது யாருக்குமே பொறுக்காது, கண்டிப்பா பொறுக்காது. பாருக்கே பொறுக்காது. ஒரு பாயிண்ட்ல அவளுக்கு பொறுக்கல தான், என்னங்க இவ்வளவு பொறுமையா இருக்கான்னு வாட்டர் பாட்டில் எல்லாம் அடிச்சுட்டே இருக்க. அந்த சரோஜா படத்துல அடிப்பாங்களே, எங்கேயோ பாத்திருக்கேன். அது மாதிரி டக்கு 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 லைட்டா எல்லாரும் ஒரு ஒரு தட்டு தட்டிட்டு போறாங்க கம்ருதீன். இப்போ வரைச்ச ஒரு தட்டு. சோ எந்த தட்டுல அவர் வெடிப்பாரு, இந்த வெடிப்புல அவர் என்ன செய்வாரு, we don't know. wait and watch. பாப்போம் மேம். இந்த வீக்கெண்ட் யார் வந்து எலிமினேட் ஆகுறாங்க, இல்ல இந்த வீக் வந்து நீங்க சொன்ன மாதிரி நோ எலிமினேஷன் முடிச்சிருவாங்களா?